எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அதிகமாய் தன்னுடைய உள்ளத்திலிருந்து சொல்லி அவர் மரித்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் உணர்வோடு இருந்தார் கடைசி பரியந்தம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியை பிதாவின் கையிலே ஒப்புவித்து எல்லாவற்றையும் முடித்து சென்றார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சங்கீதத்திலும் அதுதான் நாம் வாசிக்கிறோம். வேதத்தை மறவாமல் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னதை நாம் பார்க்க முடியும். 31ஆம் சங்கீதம் 31ஆம் சங்கீதம் விடுங்கள். 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் ஒருவர் வாசிங்க. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வார்த்தைகளை இயேசு சிலுவையிலும் நினைவு கூர்ந்தார். வேதத்தை மறவாமல் தனக்கு உண்டான காரியத்தை ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே சொன்னதை பார்க்கிறோம். பாடுகளின் மத்தியிலும் வேதத்தை ஆண்டவர் மறக்கவில்லை. ஆண்டவர் தேவகுமாரன் என்ற ஒரு நிலைமையிலே அவருக்கு வேத வசனங்கள் தேவை என்று சொன்னால், நமக்கு அதை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவருடைய வசனங்கள் தேவை. அல்லேலூயா. எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உணர்ந்து அந்தந்த காலகட்டத்திலே அதை பயன்படுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. வேதத்தை கனம் பண்ணினவர்களை தேவன் இன்றைக்கும் கனம் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஆண்டவர் பிதாவின் கையில் தன் ஆவியை ஒப்புவித்தார். இரண்டாவதாக குமாரன் பிதாவுடன் இணைக்கப்படுகிறார். பிதாவுடன் குமாரன் இணைக்கப்பட்ட ஒரு காரியம். பிதாவே என்று அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். தன்னை அனுப்பின பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை கிறிஸ்து ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் எல்லா பாடுகளையும் சகித்ததை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் நல்ல கவனிங்க, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை நீங்கள் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. மாதிரியை பின்வைத்து போனார் ஆண்டவர். என்ன மாதிரி? அவர்தான் மாதிரி. அவரை போலத்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு மேலான மாதிரியை ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை போல அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். 22ஆம் வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆக பாவம் செய்யல, வஞ்சனையா பேசவும் இல்லை ஆண்டவர் உலகத்துல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டையும் நம்ம கரெக்டா செய்வோம். பாவமும் செய்வோம், வஞ்சனையாவும் பேசுவோம். ஆனா நாம் இந்த இடத்தில் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த 2 தவறுகளையும் செய்யாத தெய்வம் நமக்காக அடிக்கப்பட்டார். அதுதான் சொன்னார், பிதாவே வேற யாரு கையிலையும் என் ஆவியை ஒப்புவிக்கல, நீங்க என்ன அனுப்புனீங்க, உங்க வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், ஆகவே ஏன் ஆவிய உங்க கையில ஒப்புவிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தாராம் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை திட்டும் போது திருப்பி அவர் திட்டல. புரியுதா உங்களுக்கு? அவரை திட்டுறாங்க, தூஷிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அவருடைய சொந்த ஜனங்களே சொல்றாங்க, எங்களுக்காக பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை சிலுவையிலே அடையும். அவர்
பாடுபடும் போது வையாமலும். ரொம்ப கஷ்டம். மாதிரியா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறோம். ஆண்டவருடைய மாதிரி என்ன? திட்டும் போது திட்டாம இருக்கிறது. சொல்லுவோமா? திட்டும் போது திட்டாம இருக்கணும். அதுதான். உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா பதிலுக்கு 10 வார்த்தை அவங்க பேசினா நம்ம 100 வார்த்தை திட்டிடும். ஆனா இயேசுவின் மாதிரி பின்பற்றினா அமைதலா இருக்க கர்த்தர் நல்ல ஆவியை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். ஐயோ பாடுபடுறேன், சரீரம் அடிக்கப்படுது, ஒடுக்கப்படுகிறது, ஆணிகளால் கலாபப்படுகிறேன், முள்முடி சூட்டப்படுகிறேன் என்று பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. யாரிடத்துல ஒப்பு கொடுத்தாரா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். நமக்காக ஒருவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தெய்வம். அல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து, 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு என்ன பண்ணுகிறோம்? பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை பிதாவின் கையிலே ஆவியை ஒப்புவித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலுவையிலே இயேசு மரித்து இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார். சிலுவை எதற்கு அடையாளம்? சிலுவை எதற்கு அடையாளம்? பாடுகளுக்கு அடையாளம். பாடுபடுவதற்கு சிலுவை அடையாளம். சிலுவை என்றால் என்ன உள்ள அர்த்தம்? சிலுவை என்றால் என்ன அர்த்தம்? பாடுபடுவதற்கு அடையாளம். ஆனா அர்த்தம் என்ன? சிலுவையின் அர்த்தம் என்ன? சிலுவை தியானத்தில் இருக்கிறோம். சிலுவை தியானத்தை ஒவ்வொரு வருடமும் தியானிக்கிறோம். சிலுவையினுடைய உள்ளான அர்த்தம் என்ன? சிலுவையினுடைய உள்ளான அர்த்தமே கிறிஸ்தவ அர்த்தம் தான். அது அன்பு. சொல்லுமா? உள்ளான அர்த்தமே என்னதான்? அன்பு. இயேசு நம்மேல் அன்பு வைக்கவில்லை என்று சொன்னார், அவர் மரித்திருக்க மாட்டார். அந்த முதல் காரியம், சிலுவையின் உள் நோக்கம் என்ன? அன்பு. நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் தன்னை தியாகமாய் அர்ப்பணித்தார். இரண்டாவது, சிலுவையின் உள் நோக்கம், உள்ள அர்த்தம். ஒன்று அன்பு, இரண்டாவது அர்ப்பணிப்பு. தன்னை இயேசு அர்ப்பணித்தார். உங்களை எண்ணி நேசித்தபடினாலே, அன்பு கொடுத்தபடினாலே தான் இந்த அர்ப்பணிப்பு அவருக்கு வந்தது. அல்லேலூயா. எதை அர்ப்பணித்தார்? தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார், தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்தார், தன்னுடைய சரீரத்தை பிற்கும்படி இயேசு அர்ப்பணித்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்த கொடுக்கும்படி அவர் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அர்ப்பணம் பண்ணணும். இன்னைக்கு இயேசுவுக்காக நான் என் வாழ்க்கையில மரண பரியந்தம் நான் உறுதியாக இருப்பேன் என்கிற அர்ப்பணிப்பு இன்றைக்கு நமக்கு தேவை. உயிரே போனாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்கிற அர்ப்பணம் இன்னைக்கு நமக்கு தேவை. காரணம், இயேசு நமக்காக தன்னை அர்ப்பணித்தார். மூன்றாவதாக, சிலுவையின் உள்நோக்கம் தியாகம். தியாகம். இயேசு தியாகம் பண்ணினார். இன்னைக்கு நம்ம என்னத்தை தியாகம் பண்ணியிருக்கோம்? சிலுவை தியானத்தில் இருக்கிறோம். அன்பு இருக்கிறதா நம்ம இடத்துல? அர்ப்பணிப்பு இருக்கிறதா? தியாகம் இருக்கிறதா? இந்த மூன்று இருந்தால்தான் கிறிஸ்தவம், கிறிஸ்தவன், கிறிஸ்து. இந்த சிலுவை உள்நோக்கம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? கெட்டு போகிறவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதான். ஐயோ, சிலுவை பற்றி தியானம் பண்றாங்க, பைத்தியமா இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா தான் தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலன். அல்லேலூயா. கரங்களை ஊத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை நமக்காக கிறிஸ்து அர்ப்பணித்து செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த தேவ பலன், அந்த உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசத்தின் பலன் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குவதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதி